பரம்பரையின்னு பூலோகமே சொல்லுமடா. வீர ரோஷம் ரெண்டு எங்க பரம்பரை சொத்து கேளுங்கடா. நெல்லு போல பாதத்தை தான் நாங்க விதப்போம். மானத்துக்கு கட்டுப்பட்டு செத்து போழப்போம். வேலு கம்பு வீச்சருவா எங்க சாமிடா. எங்க குலசாமி போல வேற காமிடா. முக்குலத்தி தேவர்களும் எங்க உறவுடா. வேட்டையாடும் கூட்டமாடா, வேட்டையாடி பார்ப்போமாடா. ஆட்டம் கூட்டம் வாழ்ந்ததெல்லாம் பத்திரமா காக்கணுண்டா. பூனையும் புலியா மாறுண்டா, யானையும் எதிர்த்தா தோக்குண்டா. நாம ஒன்னானா உலகம் நமக்குடா. கூடுங்க நம்ம தலை முடிக்கும் வீர இருக்குடா. பூனையும் புலியா மாறுண்டா, யானையும் எதிர்த்தா தோக்குண்டா. வேட்டையாடும் கூட்டமாடா, வேட்டையாடி பார்ப்போமாடா. பாட்டம் கூட்டம் வாழ்ந்ததெல்லாம் பத்திரமா காக்கணுண்டா. வெள்ளக்காரன் கூட நம்மள பார்த்து தானே வெடத்தா. வீடு வரைக்கும் கொடை முடிச்சா. ஒரு உலகம் வாழத்தானே வீரத்தோட ஏர் முடிச்சோம். ஒத்துமைக்கே தேர் முடிச்சோம். பாசம்னா உசுர கொடுக்குண்டா நம்ம பரம்பரை. ரோஷம்னா உசுர எதுக்குண்டா. கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்குண்டா. நம்ம கோபத்துல நிச்சயமா நியாயம் இருக்குண்டா. வரும் வரலாறு நம்ம பேரை சொல்லும். இனி வருங்காலம் நம்ம வாழ சொல்லும். பதவி பணத்தின் மீது பற்று வைத்ததில்லை.
அவர் பற்று வைத்ததில்லை. சட்டக்கோடு தர்மக்கோடு தாண்டி போனதில்லை. அவர் சத்திய ஞானமுல்லை. ஜாதி பேதம் விரோதம் எல்லாம் தேவரிடத்தில் இல்லை. அவர் சிந்தை அன்பின் எல்லை. எது வந்தாலும் அஞ்சிடாமல் எடுத்து வைப்பார் சொல்லை. அவரை எதிர்த்து வென்றவர் இல்லை. தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம். அவர் தெய்வம் தந்த தங்கம். பக்தி தெய்வ பக்தி ரெண்டும் கொண்ட ஞானி. அவர் நெஞ்சம் அன்பு தோணி. ஏழை பலரை பதவி தேரில் ஏற்றிவிட்ட ஏணி. அவர் நாவில் நின்றவள் வாணி. மேடை ஏறி பேச வந்தால் மக்கள் வெள்ளம் கூடும். பகை மருண்டு எழுந்து ஓடும். வானம் பூமி உள்ள வரைக்கும் தேவர் பெயரும் வாழும். அவரை தெய்வம் போற்றி பாடும். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம். அவர் தெய்வம் தந்த தங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம். அவர் தெய்வம் தந்த தங்கம். போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே. தெற்கு திச ஆண்ட மன்னரினந்தா முக்குலத்தைச் சேர்ந்த தேவர் மகந்தா. போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே. என்ன சொல்ல மண்ணு வாழோ டிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடோ. மத்தவங்க கண்ணு படோ டிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடோ. என்ன சொல்ல மண்ணு வாழோ மத்தவங்க கண்ணு படும். அந்த கதை இப்ப உள்ள சந்ததிங்க கேட்க வேணும். நம்முயிர்க்கு மேலே மானமறியாதே. மான இழந்தாலே வாழ தெரியாதே. பெருசெல்லாம் சொன்னாங்க சொன்னபடி நின்னாங்க. குணத்தால் மனத்தால் கலைமானாங்க. போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே. தெற்கு திசாண்ட மன்னரினந்தா முக்குலத்தைச் சேர்ந்த
மேகம் பொழியாம மறந்து போற சீமையிலே தேடி வந்த ஆளுகளை தேவரையா எச்சரிக்கை தேவருக்கு ஒரு மகளா செல்வமுள்ள திருமகளா கண்மணிக்குள் வளர்ந்தவளா கண்ணகிக்கு மருமகளா தேவர் குலத்திரம்பா அவ சிரிப்பு சிறகச்சம்பா தேவர் குலத்திரம்பா அவ சிரிப்பு சிறகச்சம்பா பட்டமர பால் வருமா பாகக்காய் தேன் தருமா சித்திரையில் மழை வருமா தேவர் மக பார்வையிலே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம் திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம் அகற்றும் திருவிளக்கே இன்பம் அளிக்கும் திருவிளக்கே எங்கும் ஒளி தரும் திருவிளக்கே லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம் லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம் திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம்
முதல் நிகழ்வாக நம்முடைய பாரி வளர்த்து ஐயா அவருடைய அருளாலும் அந்த தாயமங்கலம் முத்துமாரியுடைய அருளாலும் அவர்கள் நமக்கு இப்பொழுது காட்சி தந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த இரண்டாவது நிகழ்வாக நம்முடைய பசும்பொன் சித்தர் தெய்வமாக இருந்து நம்மளெல்லாம் ஆசீர்வதித்து வருகின்ற ஐயா அவருடைய ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இப்பொழுது திருவிளக்கு பூசை ஆரம்பமாக இருக்கின்றது. நாம் அனைவரும் எல்லோரும் ஜாதி மதங்கள் பார்க்காமல், தாழ்ந்தவன் உயர்ந்தவன் பார்க்காமல், வசதி படைத்தவன் ஏழைகள் பார்க்காமல் எல்லோரும் மனிதனாக பிறக்கப்பட்ட அனைவரும் இந்த குலத்தில் பிறந்தவர்கள் அல்ல, அனைவருமே மனிதனாக பிறக்கப்பட்ட அனைவருமே சமம் என்று எண்ணியவர் பசும்பொன் சித்தர் அவர்கள். அதற்காகத்தான் அவருடைய வாழ்நாளே ஒரு ஜோதியாகவே வாழ்ந்து மறைந்திருக்கின்றார். அதற்காக இன்று நாம் அவருக்கு ஜோதி மூலமாக நன்றி கடன் காட்ட கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே நம்முடைய ஐயா அவருடைய திருவிளக்கு பூசையை நாம் அனைவரும் உளமாற மனமாற நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறி இந்த ஆண்டு முதலிலே நமக்கு துவங்கி வைக்கின்ற வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி இந்த திருவிளக்கு பூசையை இப்பொழுது நம்முடைய ஐயர் அவர்கள் அவருடைய புரோகிதத்தின் மூலமாக சொல்லி திருவிளக்கை துவங்குவார்கள். தயவு செய்து உங்களுடைய கதைகள் எல்லாம் கொஞ்சம் நேரம் பிள்ளைகள் ஒரு ஐஏஎஸ்ஆவோ ஒரு ஐபிஎஸ்ஆவோ வர வேண்டும். அதற்கான மனதிலே வருத்தி கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு தெய்வ திருமகன் அவர்கள் நல்லபடியான ஒரு கல்வி ஞானத்தை திறக்க வேண்டும். அதற்காக இங்கே இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுடைய பிள்ளைகளும் அவருடைய பேரன் பேத்திகளும் நல்லபடியாக அடுத்து நம்முடைய வழிகாட்டுதலாக இருக்கின்ற ஒரு நம்முடைய பகுதியைச் சேர்ந்த வடக்கண்டக்குடிய கிராமத்தைச் சேர்ந்த திரு கண்ணன் ஆசிரியர்கள் அவருடைய தலைமையிலே ஒரு சிறப்பான ஒரு பட்டிமன்றம் நடக்க இருக்கின்றது. ब्रह्मा दस्मोदिनाम इदये सर्व विद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मध्यं वेदां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। शिवदनय वरिष्ठं सर्वकल्याणमूर्तिं परशुकमलहस्तं पूजितं मोदकेन अरुणकुसुममाला व्यालम्बोदरं दम् मम हृदय निवासं श्री गणेशं नमामि। कगुदधवलवर्णं पूर्णलक्ष्मी प्रसन्नं मदगजमुखमीत्यं सञ्जलकर्णयुग्मम् अभयवरदास्तं वासुकी यज्ञसूत्रं पशुपति सुतमीशं श्री विघ्नराजं नमामि। वन्दे सिन्दूरकान्त्यं सरविपिनभवं श्री मयूराधिरूढं सद्वक्त्रं देवनादं मदिनिबुधनया वल्लभं द्वादशाक्षं शक्तिं बाणं गिरिबाणं ध्वजमलितगदा पञ्चवक्त्रं त्रिनेत्रं शूलं वज्रं च खड्गं वरसमभयदं सव्यभागे नमामि। शान्तं शारदचन्द्रकान्तिधवलं चन्द्राभिरामाननं चन्द्राकर्कहस्तं कपालम् अनलनयननादम् आसनं पद्मपीठं भीष्टभगत्रदां हरिहर ब्रह्मादिभिसेवितां पार्श्वे पङ्कजसङ्गपद्मनिधिभिरिक्तां सदा शक्तिभिः ओम केशवाय नमः। ओम नारायणाय नमः। கீழே ஊத்துங்க. மூணாவது தடவை குச்சி நாலாவது தடவை கீழே ஊத்துங்க. ஒரு தடவை தீர்த்தத்தை சாப்பிட்டு நாலாவது தடவை கீழே ஊத்துங்க. ஹரே ஸ்ரீ கேசவாய நமः। வாசுதேவாய ஓம் நமோ நாராயணாய நமோ நமः। எல்லாரும் அச்சதை கொடுத்துருப்பாங்கல்ல. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம்
பிரசன்னபதகம் ध्यायेते सर्वविघ्नोपशान्तये அப்படியே வந்து पार्वती अंबिका समेत श्री परमेश्वर प्रीत्यर्थम तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव गौरी पदे वाणी पदे लक्ष्मी पदे अङ्ग्रिकं सुभरामि अद्य करिष्यमाणस्य कर्मणः निर्विघ्नेन परिसमाप्त्यर्थम् आदौ महागणपति पूजाम् अद्य करिष्ये अक्षदानुत्तरोनिरस्य अप उपस्त्रस्य எல்லாரும் அந்த அர்ச்சதையை உங்க வடக்கு பக்கமா போட்டுக்குங்க கீழே கீழே தான் கீழே போட்டுக்கிட்டு தீர்த்தத்தால உங்க கையை தொடச்சிக்குங்க அப்படியே போடுமா அப்படியே போடு கீழே போடு தேவதாபியோ நமः தியான தேவதாபியோ நமः எல்லாரும் உதிரி பூ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கங்க கையில மந்திரம் சொல்லும் போது ரெண்டு ரெண்டு பூவா போடுங்க மொத்தமா போட்டுறாதீங்க ஏன்னா நிறைய பூஜை இருக்கு உதிரி புஷ்பம் எடுத்து இடது கையில் வச்சுக்கோங்க வலது கையில் எடுத்து ரெண்டு ரெண்டா பிள்ளையாருக்கு போடணும் சாமான் அர்க்கஜலீனா ஹரித்ரா மகா கணபதி பிம்பம் வஸ்திரேனா सम्प्रोच्य कवचेन अवगुह्य ஓம் ஆதார சக்தயே நமः ॐ अनन्दाय नमः ஓம் தர்மாய நமः லம்போதரம் శ్యామணிபம் கணேசம் कुडारमक्षस्त्रमूर्धकाभ्यां लट्टिकं दन्त मदाकराभ्यां मामे धरभ्यां दददानमीडे ओम हां गणपतये नमः ॐ विद्यादेगाय नमः ओम हां नेत्रभ्यो नमः ओम गणानाहं त्वा गणपतिगं भवामहे कविं कवीना उपमस्त्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान ओम ग्लां ग्लं गं गणपतये नमः मूलेन आवाज्ञ आवागन स्थापन सन्निधान समिदोधन दिग्बंधन अवगुण्डन धेनु कालत्रये विशेष पाशांकुश मुद्रांच प्रदस्य नमस्कार मुद्रांच प्रदस्य भात्या समना पादयोः पाद्यं समर्पयामि हस्तयोग अर्घ्यं समर्पयामि आसमणीयं समर्पयामि स्नानानन्दर आसमणीयं समर्पयामि तरण्ये त्र्यंबके गौरी नारायणे नमोस्तुते குங்குமம் சந்தனம் வச்சாச்சாமா பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் வச்சிருங்க பூ கொடுப்பாங்க புஷ்பம் கொடுப்பாங்க அர்ச்சனை பண்ணிக்கோங்க அர்ச்சனை ஓம் சுமுகாய நமः ஓம் ஏகதந்தாய நமः ஓம் கபிலாய நமः ஓம் கஜகர்ணகாய நமः ஓம் லம்போதராய நமः ஓம் விகடாய நமः ஓம் விக்னராஜாய நமः ஓம் விநாயகாய நமः ஓம் தூமகேதவே நமः ஓம் கணாதச்சாய நமः ஓம் பாலச்சந்திராய நமः ஓம் கஜானனாய நமः ஓம் பக்ரதுண்டாய நமः ஓம் புருப்பகர்ணாய நமः ஓம் ஹேரம்பாய நமः ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமः ஓம் சித்தி கணபதயே நமः ஓம் கற்பக கணபதயே நமः ஓம் ராஜ கணபதயே நமः தேவானம் தூபோயம் பிரதிகிரியதா ரூபம் அக்ராபயாமி தீபம் தரிசயாமி நைவேத்தியம் நிவேதயாமி அம்மா அந்த அத்திவெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல அத்திவெல்லாம் பழம் கொடுத்துருப்பாங்கல்ல ரெண்டு பழம் நீருள்ள ஊர் மகா நைவேத்தியம் நிவேதயாமி ஓம் பிராணாய ஸ்வாஹா வாமனாய ஸ்வாஹா ஞானாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா நமனாய ஸ்வாஹாய ஸ்வாஹா பிரம்மணே ஸ்வாஹா நாளிகைலம் கதலீஃபலதாம்பூலம் சமர்ப்பயாமி கற்பூர நீராஞ்சன தீபம் சந்தர்சயாமி மந்திரபுஷ்பம் திருடபுஷ்பம் சமர்ப்பயாமி பூஜ்யாய தேவாய தந்தமோதகதாரிணே வல்லப பிராணகாந்தாய ஸ்ரீ கணேசாய மங்களம் மங்களம் கணநாதாய மங்களம் ஹரசூனவே மங்களம் விக்னராஜாய விக்னார்த்தே சுமங்கலம் ஓம் மங்கள மகா கணபதயே நமः எல்லாரும் தொட்டு கும்பிடுங்க எல்லாரும் கற்பூரத்தை தொட்டு கும்பிடுங்க எல்லாரும் கொஞ்சம் பூ எடுத்துங்கம்மா எல்லாரும் கையில நல்ல பிள்ளையார மனசுல வேண்டிக்குங்க கணபதிதம் தத்தன் நானா கணபதிதம் ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेते सर्वविघ्नोपशान्तये நமோ பார்த்த சமஸ்த துரித சேத்வரா ஸ்ரீ பார்வதி அம்பிகா சமேத பரமேஸ்வர பிரத்யர்த்தம்
अद्य ब्रह्मणः द्वितीय प्रार्थे स्वेदवराग कल्पे वैवस्वतमन्वन्त्रे अष्टाविपुंसतितमे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षनाम संवत्सरे दक्षिणायने शरदृतौ तुलामासे शुक्लपक्षे तिथियां सप्तमी तिथियां वासरस्तु मंगलवासर युक्तायां नक्षत्र उत्तरायण नक्षत्र शुभयोग आयुः आरोग्य अष्ट ऐश्वर्य अभिवृद्ध्यर्थं धर्मार्थ काम्य मोक्ष चतुर्विध नामगण सिद्ध्यर्थं धन कनक वस्तु वाहन अष्टलक्ष्मी कृपाकराच सिद्ध्यर्थम अष्टलक्ष्मी कृपाकराच वीक्षणेन इतोप्यधिकं मगधाम् ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं भाविद आगामी वर्तमान सकल दुष्टारिष्ट परिहार द्वारा सकल एकादस्थान फलभवाप्यर्थं जाग्र स्वप्न सुसुप्ति अपस्तात्रय कालजनित तुरित तमोन्धकार व्याघूल मनोवाक्याय कर्मभिः योगी मंगलनाथ स्वामिनः आशीर्वाद अनुग्रह प्रसादबल सिद्ध्यर्थं तिरुपुल्लानि पुण्य क्षेत्रे श्री पद्माशिनी समेत श्री आदि जगन्नाथ स्वामिनः आशीर्वाद अनुग्रह प्रसादबल सिद्ध्यर्थं तायमंगलम पुण्य क्षेत्रे श्री मुत्तुमारी अंबिका समेत आशीर्वाद अनुग्रह प्रसादबल सिद्ध्यर्थं सर्वोपरण सुत्यर्थं सुत्यर्थ सुक्ति पुण्याग वागनं सत्य करिष्ये शतानुत्रदानिरस्य अभवस्रिष्य பிள்ளையார் நினைச்சுக்கிட்டே விளக்கேத்துங்க எல்லாரும். ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சங்கீர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே நமஸ்தே மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதா அஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே நமஸ்தே கருடாரூடே கோலாசுரபயங்கரி சர்வபாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःख हरे देवी महालक्ष्मी नमोस्तुते सिद्धि बुद्धिप्रदे देवी भुक्तिमुक्तिप्रदायिनी मंत्रभूते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते आद्यन्तरगिदे देवी आदिशक्तिमगेश्वरी योगज्ञे योगपाव हरे देवी महालक्ष्मी नमोस्तुते ॐ महालक्ष्मी परदेवताम्बिकायै नमः लक्ष्मीं क्षीरसमुद्रराजधनयां श्रीरङ्गदामेश्वरीं दासीभूत समस्तदेव वनितां लोकैकदीपाङ्कुरां श्रीमन्मन्दकटाक्षलत्तविभव प्रेमेन्द्र गङ्गाधरां वां त्रैलोक्यकुडिम्बिनीं सरजिजां वन्दे मुकुन्दप्रियां वन्दे पद्मकरां प्रसन्नवदनां सौभाग्यदां भाग्यदां हस्ताभ्यामभयप्रदां मणिगणैर्नानाविधैर्पूषितां भक्ताभीष्टफलप्रदां हरिहरब्रह्मादिभिः सेविहरिप्रसीदमह्यम् ॐ महालक्ष्मी परदेवताम्बिकायै नमो नमः குங்குமம் இருக்கு அந்த குங்குமத்தை வந்து வெத்தலையை போட்டுட்டே வாங்க. வெத்தலை வந்து குத்துவிளக்கு மேல வச்சுக்கோங்க. புண்ணியாயை நமः. ஓம் இரண்மையே நமः ஓம் லக்ஷ்மியை நமः. ஓம் நித்யபுஷ்டாயை நமः ஓம் ஜீரோத சம்பவாயை நமः ஓம் அனுக்கிரக பிரபாயை நமः. ஓம் ருத்தயே நமः ஓம் அநாகாயை நமः. ஓம் ஹரிவல்லபாயை நமः ஓம் அசோகாயை நமः. ஓம் அமிர்தாயை நமः ஓம் புண்ணியகந்தாயை நமः. ஓம் சுப்ரசன்யாயை நமः ஓம் பிரபாயை நமः. ஓம் பிரபாயை நமः ஓம் சந்திராயை நமः. ஓம் சந்திராயை நமः ஓம் சதுர்புஜாயை நமः. ஓம் சதுர்புஜாயை நமः ஓம் இந்திராயை நமः. ஓம் இந்திராயை நமः ஓம் இந்து சுதலாயை நமः. ஓம் இந்து சிதலாயை நமः ஓம் மகாலட்சுமி பரதேவதாம்பிகாயை நமோ நமः. ஓம் மகா
நமோ நமஹ. எல்லாரும் வந்து மந்திரம் சொல்லும் போது அதை அப்படியே காதுல வாங்கி நீங்களும் திருப்பி அப்படியே சொல்லிட்டே வாங்க. அந்த அச்சத்தை பண்ணீங்கல்ல குங்குமத்தை எல்லாரும் வந்து தலையில நெத்தில வச்சுக்கங்க. எல்லாரும் அதை அப்படியே பத்திரம் வச்சுக்கோங்க. வீட்டுல போய் சாமி ரூம்ல வச்சு நிலம் வந்து கும்பிடலாம். நமஹ. ஓம் இச்சா சக்தியே நமஹ. ஓம் இச்சா சக்தியே நமஹ. ஓம் கிரியா சக்தியே நமஹ. ஓம் கிரியா சக்தியே நமஹ. ஓம் ஸ்வர்ண ஸ்வரூபிண்யே நமஹ. ஓம் ஸ்வர்ணரூபிண்யை நமஹ. ஓம் ஜோதிலக்ஷ்மியே நமஹ. ஓம் ஜோதிலக்ஷ்மியை நமஹ. ஓம் தீபலக்ஷ்மியே நமஹ. ஓம் தீபலக்ஷ்மியை நமஹ. ஓம் மகாலக்ஷ்மியே நமஹ. ஓம் மகாலக்ஷ்மியை நமஹ. ஓம் தனலக்ஷ்மியே நமஹ. ஓம் தனலக்ஷ்மியை நமஹ. ஓம் தானியலக்ஷ்மியே நமஹ. ஓம் தானியலக்ஷ்மியை நமஹ. ஓம் தைரியலக்ஷ்மியே நமஹ. ஓம் தைரியலக்ஷ்மியை நமஹ. ஓம் வீரலக்ஷ்மியே நமஹ. ஓம் வீரலக்ஷ்மியை நமஹ. ஓம் விஜயலக்ஷ்மியே நமஹ. ஓம் விஜயலக்ஷ்மியை நமஹ. ஓம் கஜலக்ஷ்மியே நமஹ. ஓம் கஜலக்ஷ்மியை நமஹ. ஓம் காமலக்ஷ்மியே நமஹ. ஓம் காமலக்ஷ்மியை நமஹ. ஓம் காமாட்சி சுந்தரியே நமஹ. ஓம் காமாட்சி சுந்தரியை நமஹ. ஓம் சுபலக்ஷ்மியே நமஹ. ஓம் சுபலக்ஷ்மியை நமஹ. ஓம் ராஜலக்ஷ்மியே நமஹ. ஓம் ராஜலக்ஷ்மியை நமஹ. ஓம் கிருஹலக்ஷ்மியே நமஹ. ஓம் கிருஹலக்ஷ்மியை நமஹ. ஓம் சித்தலக்ஷ்மியே நமஹ. ஓம் சித்தலக்ஷ்மியை நமஹ. ஓம் சீதாலக்ஷ்மியே நமஹ. ஓம் சீதாலக்ஷ்மியை நமஹ. ஓம் சர்வமங்களஹாரிண்யே நமஹ. ஓம் சர்வமங்களஹாரிண்யை நமஹ. ஓம் சர்வதுக்க நிவாரிண்யே நமஹ. ஓம் சௌபாகியலக்ஷ்மியே நமஹ. ஓம் சௌபாகியலக்ஷ்மியை நமஹ. ஓம் ஆதிலக்ஷ்மியே நமஹ. ஓம் ஆதிலக்ஷ்மியை நமஹ. ஓம் சந்தானலக்ஷ்மியே நமஹ. ஓம் சந்தானலக்ஷ்மியை நமஹ. ஓம் ஆனந்த சுரூபிண்யே நமஹ. ஓம் ஆனந்த ஸ்வரூபிண்யை நமஹ. ஓம் அகிலாண்ட நாயகியே நமஹ. ஓம் அகிலாண்ட நாயகியே நமஹ. ஓம் பிரம்மாண்ட நாயகியே நமஹ. ஓம் பிரம்மாண்ட நாயகியை நமஹ. ஓம் சுரப்பியே நமஹ. ஓம் சுரப்யை நமஹ. ஓம் பரமாத்மிகாயே நமஹ. ஓம் பரமாத்மிகாயை நமஹ. ஓம் பத்மாலயாயே நமஹ. ஓம் பத்மாலயாயை நமஹ. ஓம் பத்மாயை நமஹ. ஓம் பத்மாயை நமஹ. ஓம் போற்றி. ஓம் போகமும் திருவும் புனர்ப்பாய் போற்றி. ஓம் போகமம் திருவம் புணர்ப்பாய் போற்றி. ஓம் வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருப்பாய் போற்றி. ஓம் இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி. ஓம் இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி. ஓம் ஈரேல் உலகமும் ஈன்றாய் போற்றி. ஓம் ஈரேழு உலகமும் ஈன்றாய் போற்றி. ஓம் பிறர் பயமாக பெரியோய் போற்றி. ஓம் பிறர் பயமாக பெரியோய் போற்றி. ஓம் பேரின்பப் பெருங்காய் பொலிந்தாய் போற்றி. ஓம் பேரின்பப் பெருக்காய் பொழிந்தாய் போற்றி. ஓம் பேரருள் கடலாம் பொருளே போற்றி. ஓம் பேரருள் கடலாம் பேரருளே போற்றி. ஓம் முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி. ஓம் முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி. ஓம் மூவுலகமும் தொழ மூத்தாய் போற்றி. ஓம் மூ உலகம் தொழ மூத்தோய் போற்றி. ஓம் அளவிலா செல்வ நாயகியே மாமணியே போற்றி. ஓம் மங்கள நாயகியே மாமணி போற்றி. ஓம் வளமை நல்கும் வள்ளியே போற்றி. ஓம் பழமை நல்கும் வல்லிய அறம்பளர் நாயகி அம்மையே போற்றி. ஓம் மின்னொளி அம்மையாம் விளக்கே போற்றி. ஓம் இன்னலை அம்மையாம் அமரர் தூமணி போற்றி.
ஓம் தொண்டர் அகத்தமர் தூமணி போற்றி. ஓம் முக்கண் சுடரின் முதல் சூடாமணியே சுடர்வொளி போற்றி. ஓம் சூடாமணியே சுடரொளி போற்றி. ஓம் இருள் ஒளித்து இன்பமும் ஈவும் ஜோதியே போற்றி சுடரே போற்றி. ஓம் ஜோதியே போற்றி சுடரே போற்றி. ஓம் ஓதும் உள்வொளி விளக்கே போற்றி. ஓம் ஓதும் உள்ளொளி விளக்கே போற்றி. ஓம் இருள் கெடுக்கும் ஓம் உடம்பெனும் மடையக விளக்கே போற்றி. ஓம் உள்ளத்தகலி விளக்கே போற்றி. ஓம் உள்ளத்தகலி விளக்கே போற்றி. ஓம் போற்றி. ஓம் அளவிலா அளவுமாகும் விளக்கே போற்றி. ஓம் ஜோதியாய் உணர்வுமாகும் விளக்கே போற்றி. ஓம் ஜோதிகாய் உணர்வமாகும் விளக்கே போற்றி. ஓம் தில்லை பொது நட விளக்கே போற்றி. ஓம் தில்லை பொது நட விளக்கே போற்றி. ஓம் கற்பனை கடந்த ஜோதியே போற்றி. ஓம் கற்பனை கடந்த ஜோதியே போற்றி. ஓம் கருணை உதவுதாய் விளக்கே போற்றி. ஓம் செந்தாமரை தாள் தந்தாள் விளக்கே போற்றி. ஓம் மதிப்பவர் மாமணி விளக்கே போற்றி. ஓம் பொல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி. ஓம் பொல்லா வினைகளை அறுப்பாய் போற்றி. ஓம் பூங்கடல் விளக்கே போற்றி. ஓம் பூங்கடல் விளக்கே போற்றி. ஓம் செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி. ஓம் செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி. ஓம் நல்லன்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்றி. ஓம் நல்லந்து ஒழுக்கம் நல்குவாய் போற்றி. ஓம் தாயே நின்னருள் தந்தாள் போற்றி. ஓம் தாயே நின்றருள் தந்தாய் போற்றி. ஓம் தூயனின் திருவிளக்கே போற்றி. ஓம் போற்றி போற்றி 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 திருவிளக்கே போற்றி. அம்மா கற்பூர நாய வாழிப்பா என்னை நீயே பிற்கோள வேதவள்ளி விசாலாச்சி விழிகோள மாமதுரை மீனாட்சி சொற்கோவில் நான் அமைத்தேன் இங்கு தாயே சுடராக வேண்டும் மண்ணளக்கும் சமயமும் மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்லலாமா மடி மீது பிள்ளையனை தள்ளலாமா அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரி அம்மா அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி மாரி அம்மா ஐகிரி நந்தினி நந்தினது சரோசினி துர்மத தோஷினி சிந்து சுதே வினோதே அரவிந்த்ய சிரோய கபர்தனி சைலசுதே. இப்ப எல்லாரும் வந்து சூடம் கொடுத்துருப்பாங்கல்ல, எல்லாரும் வந்து நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க. சக்கரை பொங்கல் கற்பூரத்தை ஏற்றிக்கிட்டு தீபத்துக்கு காட்டணும். மணி அடிங்க எல்லாரும் மணி அடிச்சு சூடணும். மணி சேவிச்சுட்டு கொலை கொலை விடுங்க எல்லாரும் கொலை விடுங்கம்மா. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமஸ்தே சுமகாமாயே ஸ்ரீபீனே சுரபோஜிதே சங்க சக்கர கதாஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. ஓம் மகாலட்சுமி பரதேவதாம்பிகாயை நமோ நமः. கௌரியை நமः. வாணியை நமோ நமः. எல்லாரும் தொட்டு குடும்ப கற்பூரத்தை எல்லாரும் தொட்டு கும்பிடுங்க. எல்லாரும் கற்பூரத்தை தொட்டு சேவிச்சுக்கோங்க. எல்லாரும் ஒரு பூவை எடுத்து உங்களுக்கு தயாராக இருக்கு இங்கே சாப்பாடு. சீக்கிரமாக வந்து சேரணும். வெளியிலேருந்து வர்றவங்களை வரவேற்று அவங்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டியிருக்கிறது. பட்டிமன்றத்துக்காரங்களாம் வந்துட்டாங்க. அதனால அவங்களையும் நீங்கள் வரவேற்று அவங்களாம் அங்கே இருந்து எல்லாரையும் பட்டிமன்றம்லாம் கேட்டுட்டு வீட்டில் போய் தூங்க வேண்டிய வேலை தான் உங்கள் வேலை. எல்லாரும் பகுதியில் இருக்கின்ற ஜீவாகாந்தி பகுதியில் இருக்கின்ற காஞ்சி காந்தி பகுதியில் இருக்கின்ற மற்றும் மகாலட்சுமி நம்முடைய சந்ததியர்களை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த விழா எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே வீட்டிலே இருந்து விடாமல் தயவு செய்து இங்கே வந்து
அம்மா வச்சிருக்காங்க கொஞ்சம் ஃபுல்லாக உயர்திரு அண்ணன் தியாகராஜன் அவர்களையும் கீழாய்குடி கிராமத்தைச் சேர்ந்த அண்ணன் மச்சான் இருளாண்டி மச்சான் எந்த ஒரு அழைப்பிதழும் அடிக்காமல் சிறிய முறையில் எளிய முறையில் வந்து விடுங்கள் வாருங்கள் ஒரு வாய்மொழியாக சொல்லி ஏற்று எங்களுக்கு இப்படித்தான் விழா எடுக்க வேண்டும், அந்த விழாவை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று சொல்லி வழிகாமித்தவர்கள் நம்முடைய பெரும்பச்சேரி யாதவா சங்கத்தினர். அவர்கள் நமக்கு ஒரு அழைப்புதலை கொடுக்கும் பொழுது என்னுடைய வீட்டிலே அந்த அழைப்பிலே தெய்வீக திருமகனார் தேவருடைய போட்டாவை வைத்திருக்கும் பொழுது அதில் வருபவர்கள் எல்லாம் என்ன யாதவா சங்கம்னு போட்டிருக்கு பெருமச்சேரியில், நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாகவே நடத்துறீங்களா? உண்மையிலே நாங்கள் பிறந்ததாலும் ஒரு தாயின் வயிற்றில் ஒரே நேரத்தில் எல்லோரும் பிறக்க முடியாத காரணத்தினால் வெவ்வேறு தாயினுடைய வயிற்றிலே நாங்கள் பிறந்து வந்திருக்கின்றோம். உறவாலும் உணர்வாலும் நம்மள எண்ணத்தாலும் செயலாலும் நாம் பரம்பரையாக எனக்கு மச்சினேன் என்று சொன்னால் இன்னொருக்கு அவர்களுடைய மைத்தினருக்கும் அதே மச்சினனாக இருப்பார். எனக்கு அண்ணன் என்று சொன்னால் எனக்கு அண்ணனாக இருக்கவர்களுக்கும் அண்ணனாக இருந்து கொண்டு நம்முடைய ஊரிலே ஒரு தாய் வழி ஒரு தொப்புள் கொடி உறவாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யாதவா சங்கத்தினர் அனைவரையும் இந்த நேரத்திலே நாம் போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே நம்முடைய பெரும்பச்சேரி யாதவா சங்க தலைவர் அண்ணன் ஓய்வு பெற்ற சார்பு ஆய்வாளர் அண்ணன் வி சுப்பிரமணியன் அவர்களை பொன்னாடை போத்தி நம்முடைய கிராமத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். நம்முடைய அண்ணன் செயலாளர் அண்ணன் தர்மராஜ் அவர்களுக்கு நம்முடைய யாதவ சங்க செயலாளர் அண்ணன் தர்மராஜ் அவர்களுக்கு நம்முடைய தர்மராஜ் அவர்கள் ஒரே பேரை கொண்டவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். யாதவ சங்கத்துடைய பொருளாளர் அண்ணன் பி மாயகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கு நம்முடைய தேவர் பேரவை நம்முடைய தலைவர் அவர்கள் வரவேற்று அதே போல் நம்முடைய யாதவ சங்கத்தினுடைய மூத்த முன்னோடி அண்ணன் காவண்ணா கார்மேகம் அவர்களையும் நம்முடைய சுபாஷ் நகர் பகுதியில் இருக்கின்ற அனைத்து பொதுமக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்று பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்றோம். அதே போல் நம்முடைய அண்ணன் மு கணபதி அவர்களுக்கும் பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்றோம். அதே போல் நம்முடைய உதயம் ஸ்டுடியோ தனசேகரன் யாதவா இள உள்ளங்கத்தின் சார்பாக வந்திருக்கின்ற அனைவரையும் நம்முடைய பெரும்பச்சேரி சுபாஷ் நகரில் நடத்தி கொண்டிருக்கின்ற தேவர் அவர்களுடைய விழா கமிட்டியாரின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்றோம். செல்லப்பாண்டி வாங்க, எல்லாருக்குமே இருக்கு. மருதுபாண்டி, செல்லப்பாண்டி, சண்முகம், நம்முடைய யாதவா இள உள்ளங்கம் சண்முகம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அதே போல் நம்முடைய செல்லப்பாண்டியன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மருதுபாண்டி, செல்லப்பாண்டி, மருதுபாண்டி, யாரு செல்லப்பாண்டி சகோதரர்கள் 2 பேருக்கு வாங்க வாங்க. நம்முடைய செல்லப்பாண்டியா அண்ணனும் செல்லப்பாண்டி 2 தம்பி செல்லப்பாண்டி அண்ணன் மருதுபாண்டி, அதனால குழம்பு நமக்கு. நம்முடைய சங்கர் அவர்களுடைய சதீஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நம்முடைய நம்முடைய
கருப்பையா அண்ணன் மகன் ராஜேஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அதே போல் ராஜதுரை அவர்களையும் வருக வருக என நம்முடைய விழா கமிட்டியின் சார்பாக வரவேற்று பொன்னாடை போத்துகின்றோம். நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய கீழாய்குடி கிராமத்தைச் சேர்ந்த அண்ணன் தியாகராஜன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆன்மீக பணியும் அவருடைய செயல்பாடையும் பாராட்டுகின்றோம். அவர்களும் நம்முடைய சிவனடியார்களாக இருந்து யசோனுக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நம்முடைய கிராமத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று பொன்னாடை போத்தி வருகின்றோம். அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த சிறியனின் சார்பாக நமது ஒன்றிய கவுன்சிலரும் ஊராட்சி மன்ற தலைவருமான திரு முருகன்ஜி அவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன். அது அடுத்த வருடத்திலிருந்து அது பிரகடனம் ஆக வேண்டும். அதாவது இந்த 2 வருடங்கள் இனிதாக நடத்தி இருக்கிறார். இனி வரும் காலங்களில் அவரும் அவருடைய சந்ததியினரும் இந்த யாதவ பேரவையினரும் இன்னும் மற்றுமுள்ள அனைத்து சமுதாய மக்களும் இணைந்து இந்த விழாவினை சுற்றுவட்டார பெருமக்களுடன் இந்த பெருமைச்சேரி சுபாஷ் நகரில் பிரம்மாண்டமாக வருடா வருடம் 1000 ஆண்டாண்டுகள் காலம் நடத்தியாக வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணனுடைய அறிவுரையாகும் அவர்களுடைய ஆவலையும் நாங்கள் என்றும் தலைவணங்கி ஏற்று அதனை 100 ஆண்டு காலம் நடத்துவதில் நம்முடைய ஆயுள் காலம் வரைக்கும் ஒற்றுமையாக இருந்து நடத்துவோம் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நம்முடைய அருமை மச்சான் இருளாண்டி அவர்களையும் வருக வருக என வரவேற்று பொன்னாடை போத்துகின்றோம். 2 மீசைகளும் சரியாக ஒன்னா சேர்கிறது. சின்ன மருது பெரிய மருது போல 2 மீசைகளும் ஒன்னா சேர்ந்து பொன்னாடை போட்டி கவனிக்கின்றார்கள். அவங்க 2 பேரும் ஒரே கிளைக்காரங்களா, ஒரே மீசை ஒரே கிளை. அவரோடு வலுவில்லை நம்முடைய அண்ணன் முருகேசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நம்முடைய அழைப்பை ஏற்று வருகின்ற நம்முடைய குணப்பிணைந்தல் கிராமத்தைச் சேர்ந்த அண்ணன் கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்றோம். அதே போல் நம்முடைய இளங்கோவன் அவர்களுக்கும் பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்றோம். அதே போல் நம்முடைய குணப்பிணைந்தல் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயசுராசு அவர்களுக்கும் பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்றோம். நம்முடைய மோட்சம் அலங்காரம் அவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். எங்க ஒரு மோட்சம் இருந்தாரு. நம்மளுடைய உறவுகள் அனைவருக்கும் 30ஆம் தேதி நாடகம், வள்ளி திருமணம் நாடகம் நடக்க இருக்கின்றது. அன்னைக்கு நம்முடைய ஊர்க்காரர்களுக்கும் அவர்கள் கொடுத்த நன்கொடைகளையும் பாராட்டி பொன்னாடை போத்த காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே வந்த விருந்தினரை முதல்ல வரவேற்று நிகழ்ச்சிக்கு நேரமாக என்ற காரணத்தினால் நிகழ்ச்சிக்கு ஆரம்பிக்க காலதாமதப்படுத்தாமல் நம்மளை வெளியிலிருந்து வந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என அழைக்கின்றோம். நம்முடைய எம்ஜிஆர் பகுதியில் இருக்கின்ற உயர் திரு மோட்சம் அவர்களையும் நம்முடைய விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். குரு பூஜை விழாவும் சுபாஷ் நகரில் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இனிய வேலையை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர் வி முருகன் அவர்களுக்கு எங்களுடைய யாதவ சங்கத்தின் சார்பாகவும் யாதவா இல்ல சார்பாகவும் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது.
அது என்னுடைய உழைப்பு மட்டும் கிடையாது. இருந்தாலும் இதை நான் நம்முடைய விழா குழுவின் சார்பாக இந்த ஒரு சிறு துளியாக இருந்தாலும் அது பெருவெள்ளமாக உருவாக்கி காமிக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கின்றது. ஆகவே நம்முடைய யாதவ சங்கத்தினுடைய கொடுக்கின்றதை நம்முடைய தேவர் தேவி திருமணனுடைய சுபாஷ் நகர் மற்றும் இந்த பகுதியில் இருக்கின்ற சேதுபதியினர் அனைத்து பொதுமக்கள் சார்பாக இதை பெற்றுக் கொள்கின்றோம். எல்லாம் ஆனந்த வெள்ளத்தில் சந்தோஷப்படுத்தி வருகின்ற யாதவா சங்கத்தினர் சமுதாய மக்களையும் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே விழா ஒரு சிறப்பான ஒரு பட்டிமன்றம் அண்ணன் நடுவர் அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்த பகுதியிலே யாரிடத்திலே என்ன திறமை இருக்கின்றது அவர்கள் வெளிக்காப்பிக்கும் பொழுதுதான் தெரியும். அதே போல நம்முடைய ஒரு கும்மி பாட்டு நம்முடைய மகளிர்கள் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பழமொழி சொல்வார்கள், மாமன் மகளை கண்ட வாயும் என்ன நடனத்தை கற்றுக்கொண்ட காலும் வாய் நிற்காதுன்னு சொல்லுவாங்க. இதை நிற்காதுன்னு சொல்லுவார்கள். அண்ணன் அவர்கள் இந்த நம்முடைய மகளிர் குழுவை ஆனந்தகுமார் அவர்கள் நம்முடைய ஊரிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் பொன்னாடை போத்தி நம்மளை கௌரவிக்கின்றோம். அவர்களை சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்து வரும்போது நல்லா செஞ்சு அவருக்கு கொடுத்த 90 எங்களுக்கு வேலை செஞ்சிருச்சு, நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வரும்பொழுது ஒரு 10 பேர்கிட்ட விளம்பரப்படுத்துவாங்க. இப்ப கூட நாடக நடிகர்கள் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 50 பேரை விட்டு பெரிய விளம்பரப்படுத்திக்கிட்டு அப்படி இருக்காங்க. அதை போல அப்புறம் என்ன செய்வாங்க, அந்த உள்ளூர் கொடாங்கி 200 ரூபாய் கேட்பாங்க, அப்புறம் 1000 ரூபாய் கேட்பாங்க, அப்புறம் கழிக்கணும் உங்களுக்கு ஒரு 2000 1 லட்சம் கேட்பாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்மளுடைய மண்ணை சார்ந்தவர் அண்ணன் கண்ணன் அவர்கள் சென்ற ஆண்டு இல்லை தெய்வீக திருமகனாருடைய விழாவிலே ஒரு பெரியதொரு நீண்டதொரு உரையை ஆற்றினார்கள். அவர்களுக்குள்ள இந்த சமுதாயம் எப்படி இருந்தது, இன்னைக்கு அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி எப்படி மங்கி போய் இருக்கின்றது, அதனை அவருடைய ஆதங்கத்தையும் அவருடைய வெளிப்பாட்டை சென்ற ஆண்டு காமித்து விட்டு சென்றார்கள். அவருடைய சொன்ன வார்த்தை நம்மளுக்கெல்லாம் ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. விழா என்பது ஒரு ஜாதிய விழாவாக இல்லாமல் தெய்வீக திருமகனாருடைய விழா என்பது அவர் வாழ்ந்த காலங்களில் எப்படி அனைத்து ஜாதியமும் வாழ்ந்து அனுசரித்து வாழ்ந்தாரோ, அவருடைய பின்னால் அனைத்து வாக்காளர்களாக இருந்து எப்படி அனைத்து மக்களும் அவர்களுக்கு வாக்களித்தார்களோ, அதை போல் மீண்டும் ஒரு அமைதியான, யாருமே சொல்வார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு வறட்சி மாவட்டம், அங்கே போனால் ஜாதி சண்டை அதிகமாக நடக்கும், அங்கே ஜாதி சண்டையினால் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது, நாம் ஒரு அலுவலகத்துக்கு சென்று விட்டு வந்தோம் என்றால் வீடு வந்து சேர முடியாது, ஏன்னா இடையிலே பஸ்களை மறைத்து விடுவார்கள் என்று பல பேர்களிடத்திலே பல எண்ணங்களிலே இந்த ஜாதிகளை பற்றி ஒரு தவறான எண்ணங்கள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கின்றது. இதனை எல்லாம் மாற்ற வேண்டும். அதற்கு ஒரே ஒரு ஆயுதம், பேனா என்கிற ஆயுதம். அந்த பேனாவை பிடிப்பதற்கு நம்மளுடைய சந்ததியர் தயாராக ஆக வேண்டும். பேனாவை பிடித்தவன் மட்டும்தான் ஒரு சந்ததியை வளர்க்க முடியும். பணங்களை சம்பாதித்தவன் அவனுடைய ஆயுளோடு அவன் முடிந்து விடுவான். ஒரு பேனா பிடித்து அறிவாளியா இருக்கின்றவன் அவனுடைய 7 பிறவிக்கும் அவனுடைய அந்த கற்ற கல்வி அவனுக்கு உறுதியாக நிற்கும் என்பதற்காக எடுத்து கூறியவர் அண்ணன் கண்ணன். அவருடைய பேச்சாலும் அவருடைய அந்த சிந்தனையாலும் நான் பல ஊர்களில் அவர் போய் காரைக்குடி பக்கம் பேசியிருந்ததை அண்ணன் துரைசாமி அவர்கள் எனக்கு அடிக்கடி போட்டு விடுவார்கள். நான் எப்படின்னு சொன்னால் பட்டிமன்றத்தை விரும்பி கேட்கக்கூடியவன். நான் என்னுடைய செல்போன்ல கூட எப்போ பார்த்தாலும் பட்டிமன்றத்தை தான் பார்த்துட்டு இருப்பேன். அப்படி பார்க்கும் பொழுது நான் நம்மளுடைய சுபா மாரிமுத்து என்பவருடைய அறிமுகம் வந்தது. அவரை வைத்து ஒரு 4-5 பட்டிமன்றம் போட்டேன். அடுத்து ஒவ்வொருவராக இப்பொழுது கூட சென்ற மாதம் அண்ணன் தேவகோட்டை மகாராஜனை வைத்து ஒரு பட்டிமன்றம் போட்டோம். அப்படி இருந்து நம்மளுடைய ஊருக்காரரை நாமளே பார்க்காமல் சென்றால் எப்படி இருக்கும் என்பதற்காக அண்ணன் கண்ணன் அவர்களை தலைமை ஏற்று நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவர்களும் நாங்கள் தெய்வீக திருமகன் தேவருடைய விழாவிற்காக
ஊதியம் என்ன, எங்களுடைய கொள்கைகளை என்ன, எங்களுடைய எண்ணங்களை தெய்வீக திருமகனாருடைய சொல் வார்த்தைகளை மக்களிடத்தில் எடுத்துக் கொள்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி சொல்லி அவர்கள் என்னை அடிக்கடி தொடர்பு கொண்டு என்ன ஆச்சு, ஏதாச்சு, பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா, நடத்தலாமா, எப்படி இருக்கு, ஏன்னா இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு, இந்த அக்டோபர் 30 என்பது எல்லோருக்கும் ஒரு டென்ஷனான நேரம், இப்படி எப்படி நடத்த விடுவாங்க. எல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட கண்காணிப்பாளர்களும் ஒரு கூட்டத்தை போடும்போது சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய பகுதிகளில் எப்படி வேண்டாலும் அந்த தெய்வீக திருமகனாருடைய விழாவை நடத்துங்கள், ஆனால் அடுத்தவருடைய சுதந்திரத்தை பறித்து விடாதீர்கள். உங்களுடைய சுதந்திரம் எவ்வளவு இருக்கோ அது உங்களுடைய மூக்கை நீங்கள் தொடு வரைக்கும் அடுத்தவருடைய மூக்கை நீங்கள் தொட்டுவிட்டால் அது அடுத்தவருடைய சுதந்திரம். ஆகவே அந்த சுதந்திரத்தை பறிக்காத அளவில் நீங்க என்ன விழாவினாலும் நடத்திக்கிறீங்க, நாங்கள் அதுக்கு ஆதரவு தருகிறோம் என்று சொன்னார்கள். அன்றே நாங்களுடைய அளிக்கப்பட்ட அழைப்பிதழையும் நாங்கள் என்னென்ன நிகழ்ச்சிகளையும் என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலையும் மாவட்ட கண்காணிப்பாளரிடத்திலையும் மாவட்ட துணை கண்காணிப்பாளரிடத்திலையும் கொடுத்து விட்டு வந்தோம். இன்னைக்கு அது வரைக்கும் சந்தோஷமாக நம்முடைய விழாவிற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. ஏனென்று சொன்னால் சுபாஷ் நகரிலே ஒரு விழா நடக்குன்னு சொன்னால் அது அனைத்து சமுதாயத்தையும் அழைத்து ஒரு விழா நடத்துகின்றோம் என்பதற்காக இந்த விழா, இந்த சந்தோஷமான ஒரு செய்தியை அனைவரும் விரும்பி இருக்கின்றார்கள். அதில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களோட ஒரு கருத்தை சொன்னார்கள், நீங்கள் நிகழ்ச்சி நடத்துவது பெரிதல்ல, உங்களுடைய இளைஞர்களுக்கு நல்ல வழியை கற்றுக் கொடுப்பதற்கு நிகழ்ச்சியை நடத்துங்கள். அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் நிகழ்ச்சி என்று சொல்லிவிட்டு மற்ற இடத்திலே ஒரு மோதல்களை உண்டாக்கி அதன் மூலமாக எங்களுக்கு நிம்மதி கட்டு விடுகிறது. எங்களுக்கு இருக்கின்ற பதவி மட்டை காப்பாற்றுவதற்கும் அரசிடத்திலே பதில் சொல்வதற்குமே நேரம் இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் பயப்படுவதற்கு காரணம் சுயநலத்தோடு எங்கோ ஒரு நாள் அவர் ஒரு 2 பேர் மோதி இருப்பார்கள். ஆனால் இந்த இடத்திலே அந்த விழாவிலே கொண்டாந்து அதை காமித்து விடுவார்கள். அதனால் அந்த விழா தடைபட்டு விடும், அதற்கான கெட்ட வேல் வந்துவிடும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இந்த வார்த்தையை நாம் மனதிலே ஏற்றுக்கொண்டு வருகின்ற 30ஆம் தேதி தெய்வீக திருமகனாருடைய நினைவிடம் சென்று வரும் வரைக்கும் ஒரு தூசி கூட அடுத்தவர்களிடத்திலே படக்கூடாது. அப்படி விழா நடக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நம்முடைய மக்கள் அனைவருடைய பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கொண்டு நம்முடைய பட்டிமன்றத்தை நடத்துவதற்கு அண்ணன் அவர்களுக்கு தலைமையேற்று நடத்துவதற்கு வழிவிட்டு என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி சொல்லி மீண்டும் அடுத்த நாளை நிகழ்ச்சியை தொடங்குவோம் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக கோவையை சார்ந்த கனிமொழி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக நெல்லை சூரியன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மதுரை முத்து அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அபேதா கலைஞர் திண்டுக்கல் அமைதி காத்து இந்த விழா சிறப்போடு முடிவதற்கு நம்முடைய கிராமத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமைகின்றோம். நன்றி.